உங்களுக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நிமிஷம் துவைக்கணும்னு இங்கே உங்களுக்கு டைமர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நார்மலே ட்ரெயின் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வாரண்டி தான் எல்லாத்துக்கும் வேணும் கேட்பாங்க. வாரண்டி பாத்தீங்கன்னா அவங்க 1 இயர் கொடுத்தா உங்களுக்கு 100% நம்ம பண்ணி கொடுத்தலாம். இங்க இங்க கோயம்புத்தூர்னு இல்ல, வேற எங்க வாங்கியிருந்தாலுமே சர்வீஸ் பண்ணி கொடுத்தலாம். ரைட் அப்படி தூக்குனீங்கன்னா இந்த கிளாஸ் தூக்குனா போதும் உங்களுக்கு வந்து உள்ள ஆப்ஷன் கொடுத்துருவோம். போதும் அழகா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சாஃப்ட்டா வந்து நீங்களே பதிலா நீங்களே எடுத்து போறீங்க. அப்படியா? சரி, நான் போறப்ப வீட்டுக்கு கொண்டு எடுத்துட்டே போயிடுறேன். என்ன ரேஞ்ச் வருது இது? 9000 பிளஸ் ஜிஎஸ்டி. அப்படியே பாதி நான் சொன்ன ரேட்ல வாட்டர் ஹீட்டர் அனுப்ப வேண்டாம். இது நம்ம தேவிலட்சுமி கண்டுபிடிச்ச மினி வாஷிங் மிஷின். ஓகே ஓகே. இது நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோல இருந்து நம்ம வந்து 14 கிலோ மட்டும் பண்ணிடுவோம். ஓ சரி சரி, 14 கிலோ வரைக்கும் 14 கிலோ மட்டும் பண்ணிடுவோம். சரி, ஸ்பீடு கொடுத்துருக்கோம். ஓ சரி, 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 8 துணி துவைச்சுக்க போட்டுருக்கோம். இங்க வந்து 5 நிமிஷம், கீழ 10 நிமிஷம், இந்த சைடு வந்து 15 நிமிஷம் கொடுத்துப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரி. இது வந்து சின்ன வடம்பட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின், அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான டெமோ எல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியே பண்ணுவாங்க. ஃபுல்லா வந்து தண்ணி ஏதாவது லீக்கேஜ் இருக்கா இதெல்லாம் டெமோ பார்த்து தான் அனுப்புவாங்க. மோட்டர் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்கு. இதெல்லாமே மோட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன் மேனுஃபேக்சர். இங்க ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக. 2950 இருந்தே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பக்காவா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலா வீடியோல சொல்றேன், பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாங்க. டைரக்டா வரணும்னு அவசியம் இல்ல. ஆன்லைன் சர்வீஸ் அவைலபிள். வாரண்டி கேரண்டி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் வந்து 100 இயர்ஸ்க்கு வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்றதுக்காக எல்லா பார்சலுமே ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆன்லைன்ல அவ்வளோ ஆர்டர்ஸ் இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்குங்க. இவங்களும் அதை வந்து பக்காவா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட வந்து வாஷிங் மிஷின் ட்ரையரோட வேணும், வாஷிங் மிஷின் பேட்டர்ன்ல வேணும்னு சொன்னாங்கட்டி அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 15,000 20,000 கொடுத்து எடுக்கிற வாஷிங் மிஷின் எல்லாம் இவங்க கிட்ட 6,000 இருந்து இருக்கு. இதுக்குமே வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. சர்வீஸும் 100 இயர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிள் இருக்கு. டீடைலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரி, கோயம்புத்தூர் சின்ன வடம்பட்டியில இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர், ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. தம்பிகிட்டே அதோட டீடைல் கேட்போம். சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல என்னன்னா லோ பட்ஜெட்ல இருந்தே உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து குட்டி வாஷிங் மிஷின்ல இருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைசஸ்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ டீடைலா நம்ம பேசிடலாம். தம்பி, நம்ம இது எங்க இருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ற நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஷார்ட் ஃபார்மா டிஎல்ஐன்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்ன வடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில லொகேட்டா இருக்கு. ஒரு ஆபீஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய 10 ஆபீஸ் சொல்லுவாங்க. நம்மளோட ஆபீஸ் அங்க ஒண்ணு லொகேட்டா இருக்கு. நம்ம கம்பெனி என்னென்ன தயாரிக்கிறோம் பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல வந்து நம்ம வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி கொடுத்து எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாங்க. அதுதான் மெயின் ரீசன். இவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம இந்தியாக்குள்ள நிறைய கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸும் இருக்கு, வாரண்டியும் கொடுக்குறாங்க. இப்ப லோ பட்ஜெட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி இல்லாத பொருள் கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியோட பிரீமியமான குவாலிட்டியில தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ டீடைலா நம்ம போய் டைரக்டாவே மேனுஃபேக்சரிங் பண்றது, ப்ராடக்ட் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எங்கூட தொடர்ந்து நீங்களும் பாருங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுப்போம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்ரஸ், மேப், லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கும். சோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்றோம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ராடக்ட் வாஷிங் மிஷின் தான். ஓகே ஓகே தம்பி. வாஷிங் மிஷின் எல்லாரும் நீங்க பாத்துக்கலாம். பெருசா இருக்கும், பட்ஜெட் வந்து அதிகமா இருக்கும். ஒரு கிரைண்டர் வைக்கிற இடத்துலயே இந்த வாஷிங் மிஷின் நல்ல குட்டியா இருக்கும். இது என்ன பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் அனுப்ப வேண்டாம். இது நம்ம தேவிலட்சுமி கண்டுபிடிச்ச மினி வாஷிங் மிஷின். ஓகே ஓகே. இது நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோல இருந்து நம்ம வந்து 14 கிலோ மட்டும் பண்ணிடுவோம். ஓ சரி சரி, 14 கிலோ வரைக்கும் 14 கிலோ மட்டும் பண்ணிடுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ட் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்து இப்ப அவைலபிள் இல்ல, எல்லாம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. பின்னாடி எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல 9345 நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். இதோட கலர், அதோட பிரைஸ், எத்தனை கெபாசிட்டி உங்களுக்கு டீடைலா வந்துரும். இப்ப வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிடுறேன். மேல இது வந்து பாத்தீங்கன்னா 8 kg. இது மேல வந்து உங்களுக்கு வந்து லிட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாத்துக்கும் மெயினான விஷயமே பாத்தீங்கன்னா வாரண்டி. வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கொடுத்துரும். வாரண்டி முடிஞ்சாலும் பயப்படாதீங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்ம ஃபேக்டரிக்கு வாங்க, உங்களுக்கு ஃபுல்லா சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து இன்லெட் பைப்னு சொல்லுவாங்க. திருப்பி பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பைப் மூலியமா
டியூப் வச்சு கனெக்ட் பண்ணி தண்ணி வெளியில தண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல நம்ம கிட்ட பைப் வசதி இல்லைன்னா கூட தாராளமா குடத்து பக்கெட்ல கூட நம்ம தாராளமா எடுத்து ஊத்திக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுத்துருப்போம். தாராளமா நீங்க வந்து 8 துணி மட்டும் தாராளமா போட்டுக்கலாம். துணி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு துணி கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமிங்ல வந்து நாங்க வந்து ஸ்பீடு கொடுத்துருக்கோம். நீங்க 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 8 துணி துவைச்சுக்கலாம். அடுத்த 10 நிமிஷத்துல 8 துணி துவைச்சுன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்துல 16 துணி ரெடி ஆயிடும். ஓ சரி சரி சரி. இப்போ வந்து இதுல ட்ரையர் மட்டும் இல்ல, மத்தபடி எல்லாமே நம்ம யூஸ் ட்ரையர் மட்டும் இல்ல, அது இப்ப ட்ரையரோடையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம இத பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பாத்தீங்கன்னா யாரு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி யாரு கொடுக்க முடியாத பிரைஸ் நான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. எவ்வளவு தானே கேக்குறீங்க? இதோட ரேட் 2950 பிளஸ் ஜிஎஸ்டி 6 kg இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி வெளிய போகணும் பாத்தீங்கன்னா இங்க வந்து டியூப் கொடுத்துருக்கோம். டியூப் எடுத்து நீங்க கீழே விட்டீங்கனாலே போதும், உள்ள இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். தண்ணி உங்களுக்கு நிப்பாட்டணும்னு சொன்னா மட்டும் இந்த கொக்கி எடுத்து மாட்டினா போதும், தண்ணி உங்களுக்கு அழகா ஹோல்டா இருக்கும். அதே மாதிரி ஒயர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்மலா மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் பாக்ஸே போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மேஜரா என்ன ஒரு தப்பு பண்ணாங்க கேட்டீங்கன்னா டைமிங்ல தான் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவாங்க. டைமிங் உங்களுக்கு பக்கத்துல வந்து பார்த்தாலே தெரியும். ஓகே. ஆரோ மார்க் வந்து ரைட் சைடு போட்டுருக்கோம். இங்க வந்து 5 நிமிஷம், கீழே 10 நிமிஷம், இந்த சைடு வந்து 15 நிமிஷம் கொடுத்துருக்கோம். ஆரோ மார்க் எந்த சைடு போட்டிருக்கோம் அந்த சைடு மட்டும் தான் நம்ம திருப்பணும் தவிர ஆரோ மார்க் போன சைடு நம்ம எப்பயுமே திருப்பக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 15 வச்சு நம்ம 10 போதும் நினைப்பாங்க. சில பேர் வந்து ஆஃப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 0 திருப்பிடுவாங்க. அது நம்ம பண்ணவே கூடாது. நீங்க 15 வச்சுட்டு உங்களுக்கு ஆஃப் பண்ணா சுவிட்சை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணா அதுவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹேண்டில் வந்து நீங்க 2 ஆள் வேற தூக்கணும் இல்ல, வேற நீங்க 2 விரல் இருந்தாலே போதும், நீங்க அழகா தூக்கிக்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா இருக்கு, நார்மலான குவாலிட்டி தான் அப்படின்னு கொடுப்பாங்க. அது நம்ம கிட்ட கிடையாது. இது வந்து நீங்க பிளாஸ்டிக்னு அமைச்சிக்கலாம். இது வந்து ஏபிஎஸ் ஃபைபர் சொல்லுவாங்க. நீங்க தட்டி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. கீழே இப்படி போட்டா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஓ சரி சரி. அந்த அளவுக்கு நாங்க வந்து குவாலிட்டியில வந்து பயங்கரமா நம்ம. ஓ சரி. 9 வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நாங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8 மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்குமே பிடிச்சு போய் எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்க, எங்களுக்கு அதிக துணி போடணும் அப்படின்னு அவங்க கேட்டதுபடி அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா நாங்க 11 கிலோ வந்து தயாரிச்சிருக்கோம். சரி சரி சரி. 11 கிலோ நீங்க பார்த்தாலே டிஃபரன்ஸா இருக்கும். நீட்டா இருக்கு, பாக்ஸ் டைப்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு பெருசா எடுத்திருப்போம். லிட்டும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் டைப் மாதிரி கிளாஸ் வேரியன்ட்ல நம்ம கொடுத்துருப்போம். இது கீழே விழுந்தா உடைஞ்சிருமா நினைக்கட்டா, இது கிளாஸ் கிடையாது, ஏபிஎஸ் ஃபைபர் தான். நீங்க என்ன தட்டினாலும் என்ன அடிச்சாலும் உங்களுக்கு உடையறதுக்கான சான்ஸ் இதுல வந்து கிடையாது. ஓ சூப்பர் சூப்பர் குவாலிட்டிங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் அதே கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி உங்களுக்கு உள்ள பைப் வந்துரும். அதே மாதிரி சேம் டைம்ல வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பஃபர் ஆட் பண்ணிருக்கோம். கேட்டீங்கன்னா நீங்க வந்து இப்ப கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நின்னு போச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. இது நிக்கிறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் இல்ல 3 செகண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட் சவுண்ட் வரும். அப்ப நம்ம அலாரம் மாதிரி. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்கோம். பாடியோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 6 கிலோல ஒரு 2 லேயர்னா 8 கிலோல ஒரு 3 லேயர் உங்களுக்கு பாடியோட ஸ்ட்ரென்த் தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்திருக்கோம். மெயினான வாஷிங் மிஷினாலே கிளீனிங் தான் தெரியணும். கிளீனிங் டவுட் உங்களுக்கு இருக்கலாம், இவ்வளவு கம்மி விலை கொடுத்தீங்க நல்லா கிளீன் பண்ணுவான்னு. ஆனா நான் வந்துட்டு எங்க கம்பெனி வந்து நல்லா கிளீன் பண்ணி வாங்க நான் சொல்ல போறது இல்ல. நீங்க ஒரு டைம் வாங்கி பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் நீங்க வந்துட்டு நீங்களே ரெஃபர் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன்னா நம்ம கிட்ட வரவங்க எல்லாருமே ஒரு மிஷின் வாங்கிட்டு போறாங்க, டவுட்டோட வாங்கிட்டு போறாங்க. அவங்க வாங்கிட்டு நல்லா புடிச்சு போய் அவங்க கூட ஒரு 5 மிஷின் எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு காம்ப்ரமைஸ்மே பண்றது இல்ல, ரேட் கம்மியா இருந்தாலும். அதுவே இது நல்ல துவைக்கலாம். நீங்க எங்க கம்பெனி வந்து நீங்க யாருக்குமே ரெஃபர் பண்ண வேண்டாம். ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றோம்னா எல்லாருமே வாங்கிட்டு போறது இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றோம். தேங்க்ஸ் பா. அதுலயும் உங்களுக்கு 11 kg வாஷிங் மிஷின் பாக்குறீங்கன்னா 5015 ரூபா இன்க்ளூட் ஜிஎஸ்டி. நம்ம தேவி லட்சுமில வேற அடுத்து என்னது பார்க்க போறோம்? இது வந்து வாஷிங் மிஷின் பேட்டர்ன்லயே கொண்டு வந்துட்டீங்க இப்போ இல்லையா? இதுதான் இந்த வீடியோல நம்ம புதுசா சொல்ல போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தது இது. ஓகே, இத பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன கெபாசிட்டி, வாரண்டி எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து 7.5 கிலோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, 7.5 இருந்து பாத்தீங்கன்னா 9 கிலோ மீட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. அது மட்டும் இல்ல 2 வேரியன்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா பாத்தீங்கன்னா கிளாஸ் மாடல்ல கொடுத்துட்டு இருக்கோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாடல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, எப்படி யூஸ் ஆக போகுது, இதோட வாரண்டி எல்லாம் டீட்டெயிலா அவங்க சொல்லிடுறேன். சரி. இது வந்து உங்களுக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கும் எவ்வளவு கேஜஸ்னு, 7.5 கிலோன்னு உங்களுக்கு இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நிமிஷம் துவைக்கணும்னு இங்கே உங்களுக்கு டைமர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நார்மல், ட்ரைன், ஸ்ட்ராங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி. ஸ்ட்ராங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான கரையில உங்களுக்கு வந்து துவைச்சு கொடுக்கும். அதுவே நீங்க நார்மல் வச்சீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பயும் போல நார்மலா ட்ரெஸ் துவைக்கிறோம் பாத்தீங்கன்னா துவைச்சு கொடுக்கும். அதுவே ட்ரைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள இருக்க தண்ணியில உங்களுக்கு வெளியில வந்துரும். இப்ப ஸ்ட்ராங்ங்கிறது குழந்தைங்க யூனிஃபார்ம்லாம் ரொம்ப அக்கறையா இருக்கும், அதுக்கெல்லாம் அது வந்து நீங்க நார்மலே கொடுத்துக்கலாம். ஸ்ட்ராங் வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த வர்க்கிங்ல போயிட்டு வருவாங்க ரொம்ப டீப்பா நிறைய டைம் துவைக்கணும், அது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ராங் போட்டாலே போதும். மத்தபடி நம்ம வீட்ல என்னென்ன நார்மல் தேய்க்கலாம் நார்மல் கொடுத்தாலே போதும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கேட்ட மாதிரியே ட்ரையர் ஆப்ஷன் கொடுப்பீங்க. ட்ரையர் ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. ட்ரையரோட இங்க டைமரும் உங்களுக்கு இருக்கு. டைமரும் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸர் கொடுத்திருப்போம். நம்ம ஜீரோ வந்து நிக்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மள வந்து இண்டிகேட் பண்ணும். சவுண்ட் லைட் வந்து நம்மள வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் நல்லா பெருசாவே கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் மோஸ்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வாரண்டி தான் எல்லாத்துக்கும் வேணும் கேட்பாங்க. வாரண்டி பாத்தீங்கன்னா அவங்க 1 இயர் கொடுத்துருவோம். 1 இயர் கொடுக்குறீங்க. 1 இயர் முடிஞ்சாலும் பரவாயில்ல, 10 வருஷம் ஆனாலும் சரி நீங்க வந்தாலும் நாங்க சர்வீஸ் என்ன சர்வீஸ் நீங்க வாங்குனாலே சர்வீஸ் நீங்க கேரண்டியா பண்ணி சர்வீஸ் வந்து உங்களுக்கு 100% நம்ம பண்ணி கொடுத்தலாம். இங்கேன்ட்டு இல்ல, நம்ம இந்த கோயம்புத்தூர்னு இல்ல வேற எங்க வாங்கி இருந்தாலுமே சர்வீஸ் பண்ணி கொடுத்தலாம். ஓகே ஓகே. ஆல் ஓவர் இந்தியாவுமே ஆல் ஓவர் இந்தியா. அது ஹோம் டெலிவரி வீட்டுக்கு வர மாட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லயே நம்ம பண்ணிட்டு இருக்கறது தான் ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லையா? டைரக்டா வந்து நம்ம கம்பெனியை பார்த்து எடுத்துக்கலாம், இல்ல நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓ சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 7.5 கிலோ, அடுத்து பாத்தீங்கன்னா 8.5 கிலோ. உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஓகே. நல்லா உங்களுக்கு பெருசாவே இருக்கும். துணி வந்து அதிக கெபாசிட்டி போட்டுக்கலாம். மோட்டரோட கெபாசிட்டி உங்களுக்கு ஹெவியா இருக்கு. சேம் அதே மாதிரி உங்களுக்கு டைமர் கொடுத்துருவாங்க. அடுத்து நார்மல், ஸ்ட்ராங் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஜென்டில் உங்களுக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. ஜென்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டியா துணி கிளியாம இருக்கும்போது ஒவ்வொரு துணி நம்ம பாதுகாப்பா துவைப்போம். அந்த ஜென்டில் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா நல்லா நீட்டா உங்களுக்கு துவைச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் வாஷ் அண்ட் ட்ரிங்க்ஸ்னு போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு துவைச்சு அலாசி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம கேட்ட மாதிரி ட்ரையரும் உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பஸ்ஸர் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துரும். ஓ சரி சரி. இது வந்து வெயிட் மட்டும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 துணி ஒரு 11 துணி போடலாம்னா இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 துணி 4 துணி போடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 கிலோ இங்க கொடுத்துருப்போம். ஓ சரி. 9.5 கிலோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துரும். அதே மாதிரியான அதே மாதிரி வந்துரும். உங்களுக்கு மோட்டரோட கெபாசிட்டி இதோட உங்களுக்கு ஹெவியா கொடுத்திருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா பெருசாவே கொடுத்திருக்கோம். நல்ல ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. ஓ சரி சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட். அடுத்து உங்களுக்கு கிளாஸ் வந்து அங்க இருக்கு பாருங்க. ஓ சரி. மூணுமே நமக்கு வந்து பிளாஸ்டிக், இது நம்ம வந்து கிளாஸ்ல. இது வந்து கிளாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும் பாத்தா. ஓகே ஓகே. ஏன்னா டச் கிடையாது. இது லைட்டா இப்படி தூக்குனீங்கன்னா இந்த கிளாஸ் தூக்குனா போதும் உங்களுக்கு வந்து உள்ள ஆப்ஷன் கொடுத்துரும். ஓ சரி சரி. ஆப்ஷன் கூட வெளியில தெரியாம நீட்டா இருக்குல்ல. அது உங்களுக்கு லுக்குக்கா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. உண்மையிலேயே லுக் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து போட்டா சில இது போட்டா டம்முன்னு சாத்திரும். ஒட்டினாலே போதும் அழகா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சாஃப்ட்டா வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். சரி சரி சரி. அதுக்கப்புறம் இதோட மோட்டரோட கெபாசிட்டி அதோட ஹெவியா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வந்து டக்குனு குயிக்காவும் துவைச்சுக்கலாம். ஓ சரி சரி. இப்போ இது லான்ச் நம்ம பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இது வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் அந்த மாதிரி. 1 மந்த் ஆச்சு. கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இது வந்து ஓபனா சொல்ல போனா இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்ல. ஓகே ஓகே. இப்ப வர்றாங்கல்ல, அதுவும் பாக்குறாங்க இதுவும் பாக்குறாங்க, எது அதிகமா சூஸ் பண்றாங்க? இந்த 1 மந்த்ல உங்களுக்கு அதிகமா எது ஆர்டர்? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 kg எடுத்து போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் 4 பேர் இருக்கிறவங்களுக்கு 8 kg கரெக்ட்டா தான். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 9 kg கிளாஸ் மாடல் எடுத்து போறாங்க. இதுதான் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா லுக் வைஸ் நல்லா இருக்கு. அதோட சொல்ல போற பிரைஸ் கேட்டா நீங்களே பதிலா நீங்களே எடுத்து போறீங்க. அப்படியே சரி. நான் போறப்ப வீட்டுக்கு கொண்டு எடுத்துட்டே போயிடுறேன். என்ன ரேஞ்ச் வருது இது? நீங்க எவ்வளவுக்கு எதிர்பார்க்கறீங்க இது பிரைஸ்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல வாஷிங் மிஷின் பேட்டர்ன்ல இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா நம்ம எடுக்கணும், ஹெவியான மோட்டரோட எடுக்கணும்னா மினிமம் வந்து ஒரு 15,000 இருந்து 18,000 ஆகும். அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவிலட்சுமி உங்களுக்கு ஷாக்கிங்கான பிரைஸ்ல தான் கொடுக்கிறோம். என்ன ரேட் கொடுக்குறீங்க? வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டி. அப்படியே பாதி நான் சொன்ன ரேட்ல இருந்து 9,000 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட எடுத்து போய்க்கலாம். இது வந்து ஆஃபர் கிடையாது, நம்மளோட பிரைஸ். உண்மையிலேயே மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த ரேட்டுக்கு நிறைய பேர் வாஷிங் மிஷின் வாங்காத ரீசன் என்னன்னா அதோட ரேட் அவங்களோட பட்ஜெட்டுக்கு விட அதிகமா போறதுனால வாங்குறது இல்ல. சோ தேவிலட்சுமில கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட ரேட் 9,000. இப்ப அந்த பிளாஸ்டிக் இதோட மாடல் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 550 அந்த ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு கம்மியா ஒரு டிஃபரன்ஸ் ஒரு 600 குள்ள தான் வரும்.
கிளாஸ் மாடல் எடுத்துட்டா ஒரு 550 அந்த மாதிரி ஆட் ஆகும். ஸ்டார்டிங்கோட பிரைஸ் 7.5 பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அதுக்கு மேலேயே ஷாக்கிங்கா இருக்கும். வெறும் 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஓ சரி, 6750 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க எடுத்துக்கலாம். 7.5 நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அப்ப இதுங்கும் போது உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதுக்குள்ளதான் வரும். ஓகே ஓகே. சோ 6000ல இருந்து 9000க்குள்ளேயே முடிஞ்சிருது வாஷிங் மிஷின் பேட்டர்ன்ல இருக்கிறது. ட்ரையரோடயே அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே. ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலுமே எடுத்துக்கலாம். ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். சோ கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து இது வாஷிங் மிஷின் பேட்டர்ன் மாதிரி பாத்துட்டோம். இனி அடுத்த வீடியோ இதோடயே கண்டினியூ ஆக போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தம்பி நம்ம வந்து வாஷிங் மிஷின் 2950 ஓடது மினி வாஷிங் மிஷின் பார்த்தாச்சு, குட்டி வாஷிங் மிஷின். அடுத்து ட்ரையரோட இருக்கிறதுமே நம்ம புதுசா லான்ச் பண்ணிருந்தீங்க, அதுவும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் வந்து பார்க்க போறோம். எல்லாமே நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது என்னன்னா, மார்க்கெட்ல இருக்கிறத விடவே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலை தான் உங்ககிட்ட இருக்கு. பட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதே குவாலிட்டி தான் வந்து கொடுக்குறீங்க. அடுத்து எனக்கே ஆச்சரியம், ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா இருந்தது நீங்க ரேட் சொல்லும் போது. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து கிரைண்டர் மிக்ஸில வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட், என்ன கெப்பாசிட்டி, இது எல்லாமே டீடைலா சொல்லிட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். நம்ம வந்து கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸ் மாடல் டில்டிங். ஆன்லைன்லயும் சரி ஷோரூம்லயும் சரி டில்டிங்னால டில்டிங் மாடல் தான் இப்ப வந்து அதிக மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து டேபிள் டாப் சொல்லிடுறேன். டேபிள் டாப் வந்து நம்ம எல்லாரும் வீட்லயும் யூஸ் பண்ணிருப்போம், எல்லாருமே பாத்திருப்போம். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிளஸ் 1 இயர் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். வாரண்டி நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பயப்படவே நீங்க வேணா 100% நாங்க வந்து வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து மேல லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா இதுக்கு அடிஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் துருவது, சப்பாத்தி மாவு பேசுறது நம்ம வந்து கூடயே ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கு, நம்ம கிட்ட காப்பர் கையில இருக்கு. ஓ சரி சரி. கஸ்டமர் எது கேக்குறாங்க, அலுமினியம் கேட்டா அலுமினியம் நம்ம கொடுத்துறோம், காப்பர் கேட்டா நம்ம காப்பர் விட்டுக்கோ. குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நீங்க என்ன அடிச்சாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆக போறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டில்டிங் தான்க்கா. டில்டிங்ல வந்துட்டு அதே மாதிரி 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிளஸ் 1 இயர் வாரண்டி. இதுலயே அடிஷனா பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துருவது நம்ம வந்து கூட கொடுத்துருக்கோம். இதுல என்ன ஒரு அட்வான்ஸ் மாடல் டில்டிங் தான். இதுல என்ன நம்ம கிரைண்டர் மட்டும் இல்ல, எந்த கிரைண்டர் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்கள் வயசானவங்க எல்லாம் கல்லு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாவோட வெயிட்டா இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இடுக்குல கை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை ஈஸியா ஆக்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நம்ம தூக்கவே வேணாம், மாவு அப்படியே சாச்சிட்டுக்கலாம் இல்லையா? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சைடுல நாபு இருக்கு பாத்தீங்களா, இந்த நாபு இப்படி நீங்க வெளியே இழுத்தா போதும். வெளியே இழுத்துட்டு சாச்சினாலே போதும், உங்களுக்கு மாவு அழகா ஸ்லைட் ஆகி ஈஸியா வந்துடும். அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல கழுவி அந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணிட்டு நீங்க நிப்பாட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். உங்களுக்கு சாயறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இல்ல கழட்டி கழுவவே வேணாம், அப்படியே உள்ளே கழுவி நீங்க ட்ரம் கழட்டினாச்சா தாராளமா கழட்டிட்டு கல்லு கழட்டிட்டு ட்ரம் கூட நீங்க தாராளமா ரிமூவ் நம்ம வெயிட் தூக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படியே நம்ம உள்ளேயே வந்து தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி தொடச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இதுலயே அலுமினியம் இருக்கு, காப்பர் இருக்கு. பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மோட்டர் பிளஸ் பெல்ட்டோட கனெக்ட் இருக்கும். இது மோட்டர் பெல்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீர் கொடுத்துருக்கோம். கீர் வந்து நீங்க அதிகமா கொஞ்சம் லோடு போட்டா கூட அந்த கீர் வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுத்துரும். இதோட பிரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் போது, இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 7000 8000 வெளி இடத்துல நம்ம எவ்வளவு கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுதான் 7000 8000ங்கிறீங்க, அதாவது மார்க்கெட்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா வாஷிங் மிஷின் எல்லாம் அப்படியே 50% தான் நீங்க ரேட்டே சொல்றீங்க. அப்ப கண்டிப்பா வந்து எப்படியும் வந்து ஒரு 5000 இருக்குமா? அதோட நம்ம கம்மியா கொடுப்போம். அதை விட கம்மியா தரீங்க. வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட சான்ஸே இல்லைங்க. நீங்க மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு, அதாவது பிரீமியம் குவாலிட்டில உங்க குடுக்குறாங்க, இந்த ரேட்டுக்கு 2999 ரூபாய்க்கு எல்லாம் நீங்க வாங்கவே முடியாது, சான்ஸ்லெஸ். அது இந்த மாடல், அந்த மாடலே அந்த ரேட் சொல்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா சரி யாருமே கொடுக்க முடியாது. இந்தியாக்குள்ள நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க, இங்க தேவிலட்சுமியை தவிர வேற எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸிக்கா இது என்ன ரேட் வருது? இது சொல்ல மாட்டேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் உங்களுக்கு 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இதுவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 4000 5000 இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1900 உங்களுக்கு முடிஞ்சிருக்கு பிளஸ் ஜிஎஸ்டியோட. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2999. சோ இதுவுமே உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு.
ரேட் ரீசனபிளா இருக்கிறங்காட்டி குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸுமே பண்றது இல்ல. சோ அதனால நீங்க தேடி வரலாம், எங்க இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துருக்கோம், நீங்க தேடி வரலாம். ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கனாலே போதுங்க, சர்வீஸ் சும்மா பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வாரண்டி 1 இயர்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு மேலேயுமே உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டா ஏதாவது தேவைப்பட்டா தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலுமே சர்வீஸ்க்கும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து மிக்ஸி எப்படி என்ன ரேஞ்சுன்னு பாத்துருவோம். மிக்ஸியோடது மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஜார்ல கொடுத்துருக்கோம். ஓகே, 3 ஜார் இருக்கு. இன்னொன்னு வந்து மிடில் ஜார், இன்னொன்னு வந்து ஸ்மால் ஜார். இதோட மோட்டரோட கெபாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ். ஓ, 750 வாட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு அதிகமா சூடாகாது இல்லையா, அதிகமா ஹீட் ஆகுது. உள்ள பாத்தீங்கன்னா காப்பர் காயில். ஓ சரி. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் காப்பர் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர் சொல்லிட்டு அதுவே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 4000. கண்டிப்பா கண்டிப்பா. அது வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 550 வாட்ஸ் இருக்கிற மிக்ஸி வந்து 8000க்கு கம்மியா இல்ல. நானே இப்ப ரீசன்ட்டா வாங்கினேன் 8000க்கு. ஏன்னா 550 வாட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 சொல்லுவாங்க, 750 வாட்ஸ் உங்களுக்கு 5000க்கு மேல போயிடும். ஆனா நம்ம எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 2000க்கு நான் கொடுப்போம். வெறும் 2000 ரூபாய்க்கு நீங்க சான்ஸே இல்லைங்க. அது 3 ஜார் குடுக்குறாங்க, 750 வாட்ஸ் குடுக்குறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி காப்பர் காயில் குடுக்குறாங்க. இந்த 3 இருந்து நீங்க வந்து 2000 ரூபாய்க்கு நீங்க வந்து எங்கேயுமே மார்க்கெட்ல இந்தியாக்குள்ள எங்கேயுமே வாங்கவே முடியாது. சான்சஸ் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு லிட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா குடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்க காசை வேஸ்ட் பண்ணாம நீங்க தாராளமா இங்க வந்து வாங்கலாம். கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வீட்லயும் மிக்ஸி கிரைண்டர் வேணும். நம்ம வாங்குவோம், ஆனா 1 இயர் 2 இயர்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆயிரும், தூக்கி போட்டு மறுபடியும் வாங்குவோம். இப்ப இங்க வாங்கிட்டு 1 இயருக்கு மேல ஆனாலும் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நான் வாங்கிட்டேன், இப்ப வந்து குழந்தைங்க ஏதோ ஒரு ஜார் வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஜார் மட்டும் தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாமா? சர்வீஸ் சப்போர்ட் எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 1 வருஷம் சொல்லி இருக்கோம். ஓகே, நீங்க 10 வருஷம் ஆயிருச்சு. இங்க ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த ஸ்டிக்கர் மிஸ் ஆனா கூட நம்ம கிட்ட கேட்டா கூட அந்த ஸ்டிக்கர் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆன்லைன்ல வாங்குறோம், கடையில வாங்குறோம், ஒரு ஜார் மட்டும் இல்லைன்னா போய் அவங்க கிட்ட வாங்குறது கஷ்டம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 ஜார் தேவைப்படுதுனாலும் நீங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதான் சொன்னாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஸ்டிக்கர் முத கொண்டு உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதனால நீங்க தாராளமா நம்பி வாங்கலாம். அதனாலதான் நம்ம ரீசனபிளா இந்த நாள் நாங்க கம்மியா குடுக்குறோம் பாத்தீங்கன்னா, நாங்க செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு கஸ்டமருக்கு அப்படியே குடுக்குறோம். நிறைய கடையில வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ப்ரமோட் பண்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறைய செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் இதோட காஸ்டோட சேரும். இப்ப நம்ம டைரக்டா த்ரூ கஸ்டமருக்கே குடுக்கறங்காட்டி அவங்களோட லாபத்தை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா இதை குடுக்குறாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ரேட் கம்மியா இருக்குங்கிறங்காட்டி குவாலிட்டி கம்மியா இருக்குமான்னு நினைக்கவே வேணாம். இவங்களோட வேற சேனல்ல நான் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்களோட கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இன்னும் நான் வாங்கிட்டு இருக்கேன். சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ட்ரையரோட வரும்னா நான் வெயிட் பண்ணி ட்ரையரே எடுத்துட்டு இப்ப ட்ரையர் லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே அவங்க. இப்ப நான் வந்து நான் சொன்ன ஸ்டார்டிங் சொன்ன பத்தியா வாஷிங் மிஷின் 6 ல இருந்து 9 மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே புடிச்சு போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிக கேஜஸ் 11 கிலோ கொடுத்தோம். 11 கிலோ முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரையர் கொடுங்கறனாலதான் வாஷிங் மிஷின் பேட்டரியே வேணும்னு கேட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா புடிச்சு போய் மக்கள் கேக்குற மாதிரி தான் இவங்க மேனுஃபேக்சரே பண்ணாங்க. சில கடையில உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுட்டு இத வந்து உங்க மேல திரிப்பாங்க, இதை வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும். ஆனா இவங்க வந்து கஸ்டமரோட ரிவ்யூஸ வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கே கொடுக்குறாங்க. சோ அதுதான் இங்க இருக்கிற ஹைலைட். இங்க பாருங்க பின்னாடி எவ்வளவு எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துகிட்டே இருக்கு, சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஆயிட்டே இருக்கு. இவ்ளோ பீசஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டருக்கு தான் செஞ்சு வச்சிருக்காங்க. சோ இவங்க கிட்ட குவாலிட்டி இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாம வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டிக்கு 200% கேரண்டி. சோ நம்பி வாங்குங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்டை கேளுங்க. கோயம்புத்தூருக்குள்ள இருந்தா தாராளமா நேர்ல வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுப்பா இந்த வீடியோ. கண்டிப்பா கஸ்டமருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான அடுத்து நீங்க ட்ரையரோட லான்ச் பண்ணிருக்கீங்க, புதுசா ஏதாவது லான்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, கஸ்டமருக்கு நம்ம வந்து அதை தெரியப்படுத்தலாம். யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த வீடியோ, கண்டிப்பா கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுல சக்சஸ்ஃபுல்லா அடுத்தடுத்து நீங்க ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இப்ப நீங்க பண்றது இன்னும் மேல மேல போகணும் அப்படிங்கறது நினைக்கிறேன். கஸ்டமர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. சோ ரொம்ப இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்யூ.